வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம பூரண கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பலவிதமான கொழுக்கட்டை செய்வோம், அதில் பூரண கொழுக்கட்டையும் ஒன்று செய்வோம். இப்போ அந்த பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே அவல் பிடி கொழுக்கட்டை, இனிப்பு பிடி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை எல்லா வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ இந்த பூரண கொழுக்கட்டை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம முதல்ல மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதி வரணும். நம்மளால் தண்ணி கொதி வந்த பிறகு தான் மாவில் ஊற்றி கலர முடியும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு நான் ஒரு பச்சரிசியை 3 மணி நேரம் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சு 1/2 மணி நேரம் நிழலில் வளர்த்திட்டு மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். இதில் அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி மேல் மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம ஒரேடி சேர்த்துட்டோம்னாக்கா தண்ணி ஆகிடுச்சுனாக்கா நம்மளால் கொழுக்கட்டையை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் நம்ம 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில மாவு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி பிடிக்கும். அதனால் நம்ம பார்த்துட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா திட்டமாக கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு இந்த பதத்துக்கு மாவு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்மளால் மாவில் நம்ம பூரணம் வச்சு பிடிக்க முடியாது. ரொம்ப கட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நமக்கு மேல் மாவு. அந்தளவுக்கு மாவு பிசைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லத்தை நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பூரணம் செய்ய ஆரம்பிக்கலாம். வெல்லம் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து எட்ட வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். நம்ம எள்ளை வறுத்துக்கலாம். எள்ளு வறுத்தோம்னா தான் நம்ம சாப்பிடும்போது எள்ளு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளு நல்லா வெடிச்சிட்டு பொரியணும். பாருங்கள், எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி எள்ளு வெடித்து பொரிஞ்ச பிறகு நான் 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அடுப்பில் கிளறிட்டு செய்யும்போது கொஞ்ச நேரம் இருந்தால் கூட வீணாகாமல் இருக்கும். நாம் அந்த ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்த வெள்ளைப்பாகை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது நம்ம அடுப்பில் கொஞ்சம் வச்சு கிளறிட்டு கொஞ்சம் மிதமான பதத்துக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா ஹார்டாகிடும், பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்வீட்னாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்ட விட்டு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் இலகின பதத்துக்கே எடுத்துக்கணும். ரொம்ப நம்ம வச்சுருந்தோம்னா கமர்கட்டு மாதிரி ஹார்டாகிடும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இலகின பதத்தில் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சு ஆற வச்சுக்கலாம். நமக்கு இப்போ மேல் மாவும் ரெடியாக இருக்குது, பூரணமும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த கொழுக்கட்டை அச்சில் தான் செய்ய போகிறேன். நான் நெய் தடவிக்கிறேன் மேலே. இனிமேல் நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன சைஸ் பால் அளவுக்கு மாவு எடுத்து உள்ளே வச்சு அழுத்தி விட்டுறலாம். நம்ம அந்த கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா விரலை உள்ளே வச்சு அழுத்திட்டோம்னாக்கா நமக்கு அந்த ஷேப் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அந்த விரல் வச்ச கேப்புக்கு மட்டும் நம்ம பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். அது உள்ளார மறுபடியும் கொஞ்சம் நம்ம அந்த மாவு எடுத்து அந்த மேலே கவர் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு அழகான அச்சில் பண்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பூரண கொழுக்கட்டை நம்ம எண்ணெய் தடவிட்டு பண்ணும்போது ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள், நல்லா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இது மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம இலையில தட்டிட்டு கூட நம்ம பூரணத்தை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நான் வாழை இலையில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கிறேன்.
நீங்கள் இதுக்கும் இந்த சோமா சச்சு இருக்கு இல்லையா, அதில் கூட போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கையால் தட்டிகிட்டே கூட பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து தெப்பமாக இல்லாமல் ஒரே ஈவனாக வர்ற மாதிரி தட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு கட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா எல்லா கொழுக்கட்டையும் ஒரே சைஸில் இருக்கும். நம்ம கையால் தட்டும்போது ஒன்று முன்ன பின்ன பெருசு சிறுசாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு செய்யும்போது எல்லா கொழுக்கட்டையும் ஒரே சைஸாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருந்த பூரணத்தை வச்சுக்கலாம். நம்ம பூரணத்தை வச்சுட்டு 2 பக்கமும் சீல் பண்ணி வேக வச்சிடலாம். நம்ம இதுமாதிரி ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னாக்கா நமக்கு அந்த பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவையும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் ரெடி பண்ணிவிட்டேன். நான் அந்த ரெடி பண்ணுற கேப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்து தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இட்லி தட்டில் நான் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கிறேன். நம்ம நெய் தடவிட்டு வைக்கும்போது கொழுக்கட்டை ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதில் நம்ம கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சிடலாம். நமக்கு கொழுக்கட்டை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் அளவு தான் ஆகும் நமக்கு வேகிறதுக்கு. ஈஸியாக சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தொட்டு பார்த்தோன்னா தெரியும் நமக்கு. பாருங்கள், கையில் ஒட்டலை, நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு அந்த அச்சில் போட்டு செஞ்சுருக்கிறது நல்லா வந்திருக்கு பூரண கொழுக்கட்டை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பூரண கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.